ரியலைஸ் யோர்செல்ஃப். ரியலைஸ் யோர்செல்ஃப். உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அல்லது உணர்ந்து கொள்ளுங்கள். எப்படி நீங்க உங்களை ஒரு புரிஞ்சுக்கிறது? எப்படி நான் என்ன புரிஞ்சு கொள்றது? எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். வேற ஒன்றும் கிடையாது. சிம்பிள் விஷயம். ஆண்டவரை நீங்க புரிஞ்சுக்குங்க. அல்லேலூயா. ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டா போதும், ஆண்டவரை அறிந்துகிட்டா போதும். உங்களை நீ யார் என்று நீங்கள் அறிய வேண்டுமானால் தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அவர் சொல்லுவார் நீங்க யாருன்னு சொல்லி. நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், நான் இவ்வளவுதான், என்னால முடிஞ்சது இவ்வளவுதான், என் திராணி இவ்வளவுதான், என் பலன் இவ்வளவுதான், என்னுடைய ஞானம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்கப்பா என்ன குறிச்சு? அப்போ கவனிச்சு பாருங்க. நீங்க யார் என்று தெரிந்து கொள்ளணும்னா ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் யார் என்று சொல்லி தெரிந்து, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க. இந்த உலகம் என்ன சொல்லுது வேற மாதிரி, இந்த உலகம் என்ன வேற மாதிரி சொல்லுது, இந்த உலகம் என்ன தரித்திரன் என்று சொல்லுகிறது, இந்த உலகம் என்ன ஏழை என்று சொல்லுகிறது, இந்த உலகம் என்னை பேதை என்று சொல்லுகிறது, இந்த உலகம் ஒன்றுக்கு உதவாதவன் என்று சொல்லுகிறது. நீங்க என்ன சொல்றீங்க? அவர் சொல்லுவார், பிரபுக்களை ராஜாக்கள் மத்தியில உன்னை நான் நிற்க வைப்பேன். ஹல்லேலூயா. சிறியவனை தூசியிலிருந்தும் எளியவனை குப்பை மேட்டிலிருந்தும் உயர்த்துகிறவன் நான். தெரிஞ்சுக்கலாம். அத என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு நீங்க சொல்லித்தாங்க ஆண்டவரே, எனக்கு நீங்க பலன் கொடுக்குறீங்களே, நீங்க சொல்லித்தாங்க. ரியலைஸ் யோர்செல்ஃப். உங்களை நீங்க அறிந்து கொள்ளுங்க. வேற எங்கேயும் போய் அறிந்து கொள்ள வேண்டாம். போய் தியானத்துல உட்கார்ந்து என்னை நான் அறிந்து கொள்ள போகிறேன் ஆகாது. வேற எங்கேயும் நீங்க யாருன்னு சொல்லி அறிய முடியாது. தேவ பிரசன்னத்தை தவிர, தேவனை தவிர வேறு யாரும் உங்களை அந்த மாதிரி நீங்க யாருன்னு சொல்லி தெரிந்து காட்ட முடியாது, ஆண்டவரை தவிர. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க ஆண்டவரை அறியாதவர்களா இருக்கும்போது எப்படி இருந்தீங்க, இப்போ ஆண்டவரை அறிந்தவர்களா இருக்கும்போது, அல்லது ஆண்டவரை கிட்டி சேராதவர்களா நீங்க இருக்கும்போது எப்படி இருந்தீங்க, இப்போ ஆண்டவரை கிட்டி சேர்ந்தவர்களா இருக்கும்போது நீங்க இப்போ எப்படி இருக்கிறீங்க? காரணம், நீங்க உங்களை ரியலைஸ் பண்ணியிருக்கிறீங்க. உங்களை மாற்றி இருக்கிறார் ஆண்டவர்.